நியூ இயர் அன்றைக்கி ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா குக்கரில் வந்து வாசம் வர அளவுக்கு வறுத்து நல்லா வாஷ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நாட்டு சர்க்கரை தேவையான அளவு எடுத்து தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் எடுத்து பாகு காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு. இதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் தேவையான அளவு நெய் ஊற்றி இது கூடயே முந்திரி திராட்சை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முந்திரி மட்டும் போடுறதுனால போட்டுக்கலாம். எனக்கு திராட்சை பிடிக்குங்கிறதுனால திராட்சை போட்டிருக்கேன். இதை வறுத்து அதனையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் வந்து வெள்ளை ரவை 1 கப் ஆட் பண்ணி நல்லா வந்து வறுத்து விட்ருங்க. இது கூடவே வந்து துருவின தேங்காய் சிறிதளவு அதையும் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நாம் விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாசிப்பருப்பு அதை நல்லா மசிச்சு இது கூடயே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்ருங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஏலக்காய் பொடி நம்ம வந்து ஏலக்காய் பொடி எடுத்து ஊற்றி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகு இருக்கு இல்லையா, நாட்டு சர்க்கரை பாகு, அதையும் இதில் நல்லா சுட சுட ஊற்றி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுட சுட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் நீங்கள் தேவையான அளவுக்கு நெய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணி நெய்யும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா வந்து அந்த பாசிப்பருப்பு இதுக்கு ரவையும் நல்லா வறுத்துரும். சூப்பரான உட்காரை ஸ்வீட் ரெடி.